அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை எம்ஜிஆர் நகரில் மக்களை சந்தித்து மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்ற தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அமைதியான முறையில் மக்களிடம் கையெழுத்து பெறுவதை தடுப்பது ஏன் என்று தமிழிசை வினா தொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். ராஜகுமாரன், வணக்கம். உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதி பெறாமல் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்கு பாஜகவினர் திட்டமிட்டிருந்தார்கள். எனவே காவல் துணை ஆணையர், உதவி ஆணையர் தலைமையிலே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் வந்தவுடன் அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாது, நீங்கள் அனுமதி பெற்றுதான் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் தரப்பில், அதாவது காவல்துறையினர் தமிழிசையிடம் தெரிவித்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்து தமிழிசை சவுந்தரராஜன் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இந்தி உள்ளிட்ட மொழிகளை படிப்பதற்கு எந்த அளவு தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக குறிப்பிட்டு வணிக நிறுவனங்களுக்கு உள்ளே இருந்தவர்களை அந்த கடைகளை விட்டு வெளியில் வர வைத்து கையெழுத்து பெற்றார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நபர்கள் கையெழுத்திட்டு இருந்த நிலையில் காவல்துறையினர் நீங்க பாட்டுக்கு அமைதியா விட்டுருந்தா நாங்க பாட்டுக்கு மெதுவா போய் கையெழுத்து வாங்கிட்டு நாங்க பாட்டுக்கு போயிரு ஆபீஸ்ல பண்ண முடியாதுங்க. நாங்க பொதுமக்கள்கிட்ட தாங்க பேசுவோம். நாங்க சௌர கிட்ட பேச முடியாதுங்க. நான் பொதுமக்கள் பாருங்க, பொதுமக்கள் உள்ள பாமர மக்கள் கையெழுத்து போடுறேன்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் பண்றதே நாங்க கடைசி முடிக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். ஸ்டார்ட் பண்றதுக்காக நாங்க இல்லைங்க. கொஞ்சம் பின்னாடி வரா, நீ இது இயக்கம் நான் கொஞ்சம் பின்னாடி வரா. ஹலோ, கஷ்டமா இருக்குடா. கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. என்னால இப்ப மோட சென்னையில் போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை எம்ஜிஆர் நகரில் மக்களை சந்தித்து மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்ற தமிழிசை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
தமிழ்நாடு முழுவதுமே இன்று காலை முதல் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் இன்று கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜனிடமிருந்து அறிவிப்பு வந்திருந்தது. அதன்படி காலை சரியாக 10:30 மணிக்கு மேலாக அவர் அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதிக்கு வருகிறார். ஆனால் அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக குறிப்பிட்டு காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு தடை விதித்தனர். ஆனால் தடையை மீறி காவல்துறையினர் விதித்திருந்த அந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் கேட்காமல் தொடர்ந்து கையெழுத்து இயக்கம் மேற்கொள்வோம் என்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபடக்கூடிய வகையிலே அங்கிருந்த பொதுமக்களிடம் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் இணைந்து கையெழுத்துக்களை பெற்றார்கள். 1-2 நபர்கள் கையெழுத்து வழங்க தொடங்கிய உடனே காவல்துறையினர் இடையில் மறித்து உடனடியாக அனைவரும் இருந்து வெளியேற வேண்டும், இல்லையென்றால் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே போக்குவரத்துக்கு பாதிக்கக்கூடிய வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்துவது தவறு, அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது, அனுமதி பெற்று நீங்கள் நடத்திக் கொள்ளலாம் என்று காவல் உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தார்கள். துணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதன் குறிப்பாக இந்த பகுதியில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னை ஏதோ தீவிரவாதியை போன்று நீங்கள் சுற்றி வளைத்து செய்யக்கூடாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருடைய அறிவுறுத்தல்களையும் கேட்காமல் தொடர்ச்சியாக கையெழுத்து பெறுவதிலேயே அவர் ஈடுபட்டு வந்த நிலையில் தான் தற்போது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலைய வாகனம் ஒன்று எடுத்து வரப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜனையும் அங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளையும் அழைத்து செல்வதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து செல்வதற்காக கைது செய்வதற்காக பெண் காவலர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாஜக தொண்டர்கள் தமிழிசையை கைது செய்ய விடாமல் தொடர்ந்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தற்போது வரை தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் காவல்துறை வாகனத்தில் ஏறவில்லை. ஆனால் அவரை வாகனத்தில் ஏற்றுவதற்காக தயார் நிலையிலே காவல்துறை வாகனம் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். நாங்கள் மும்மொழி கொள்கைக்காக இந்த இயக்கத்தை நடத்தவில்லை, மும்மொழி கொள்கை என்பது ஒரு சமத்துவ கல்வி நோக்கத்தில் தான் கொண்டு வரப்படுகின்றது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதால் நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ஏழை எளிய பாமர மக்களுக்கானது. அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி தடுக்கலாம் என்று குறிப்பிட்டு காவல்துறையினரும் தொடர்ந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற மறுத்து தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார். காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை தனியாக ஒரு வாகனத்திலும் தமிழிசை உள்ளிட்ட நிர்வாகிகளை தனியாக காவல்துறை வாகனத்திலும் அழைத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிப்பாக கையெழுத்து இயக்கம் நடத்திய தீர்வோம் என்று சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்.